வியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேட்டா நோட்டிஃபிகேஷன் மெசேஜை வந்து கொஞ்சம் டிசைன் சரி பண்ணிக்கலாம். இது வெறும் மெசேஜ் மட்டும் இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் நான் டிசைனாக பூட்ஸ்ட்ராப் நோட்டிஃபிகேஷன் இதில் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் அலர்ட் சக்ஸஸ் லெட்டர்ஸ் கொஞ்சம் போல்டாக வர மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராங் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணுறேன். அதே மெசேஜஸ் ஃபெயிலியர் மெசேஜுக்கும் நம்ம மெசேஜ் மட்டும் மாற்றினா போதும். ரெட் கலரில் வந்து ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து இப்போ கொஞ்சம் கலராக வருது. க்ளோஸ் பண்ண க்ளோஸ் ஆகுது. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ பேஜுக்கு எப்படி போகிறதுன்றது பார்ப்போம். இதில் நான் இன்னும் எந்த லிங்க்கும் கொடுக்கல. ஸோ இது 404 பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி வரும். ஸோ இந்த லிங்க்கை ஃபஸ்ட் நம்ம சரி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த பேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ வியூன்னு நான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு home.phpக்கு போயிட்டு இந்த header.php தான் நம்ம லிங்க்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஹோம் வியூன்னு தான் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ அந்த பேஜை ரீலோட் பண்ணோம்னா உங்களுக்கு வியூ பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகும். வியூ கரெக்டாக ஒர்க் ஆகுது. பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இண்டெக்ஸ் போட்டு வந்தோமோ அதே மாதிரி அதை அப்படியே காப்பி பண்ணி மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நமக்கு ஹெட்டர் ஃபுட்டர் காமனாக எல்லா பேஜுக்கும் தேவை. ஸோ அதை நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஹோம் வியூன்னு தான் நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் வியூனே அதை ஃபைல் நேம் வச்சிடுறேன். ஸோ அப்ளிகேஷனில் வியூஸில் நியூ ஃபைல் போனீங்கன்னா view.phpன்னு ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறேன் வியூஸ் ஃபோல்டரில். ஸோ இது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஹெட்டர் வந்துடுது. நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டு வந்துடுது. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பிஹெச்பியில் வியூ பேஜ் எப்படி போட்டிருக்கோன்றதை பார்த்து அதை அப்படியே என்ன மாடிஃபை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் நம்ம அடுத்து போடுவோம். இப்போது வந்து இந்த டேபிள் நமக்கு தேவை. ஸோ இந்த டேபிளை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, டேபிளை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம ஒயில் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த ஒயில் லூப் இதெல்லாம் வந்து இதில் தேவையில்லை. நம்ம கோஆர்டினேட்டரில் வந்து ஃபார் ஈச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோடை நான் வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஃபஸ்ட்டு வருதான்றதை நான் செக் பண்ணுவோம். ப்ரௌசரில் போய் ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேபிள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டேட்டாவை எப்படி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மாடலில் தான் கொரிலாம் எழுதணும்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாடலை நம்ம எப்படி லோட் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாடலை லோட் பண்ணிட்டோம்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாடல் லோட் பண்ணுறதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ ஹோம் மாடல் அப்படின்றத லோட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் எல்லாத்துலேயுமே டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லோட் பண்ண தேவையில்லை. இது ஹோம் மாடல் இப்படின்றத வந்து ரொம்ப பெருசாக இருக்குது டைப் பண்ணுறதுக்கு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். செகண்ட் பேராமீட்டர் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது அதுக்குள்ளே ரீநேம் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஹோம் மாடலில் ஹோம்னு நான் ரீநேம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நான் ஹோம்னே வந்து இப்போ நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் கொரி ஒன்று போட போகிறேன். அதுக்கு வந்து ஹோம் மாடலில் வந்து கெட்
கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் மாடலில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை நான் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். இந்த அரேவை நான் ஹெட்டர் வழியாக நாங்கள் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ஏதாவது ஒரு இதில் பாஸ் பண்ணாலும் அந்த ஃபைலுக்கு போயிடும். ஹெட்டரில் தான் பாஸ் பண்ணணும்னு இல்லை, யூஸில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த அந்த பேஜில் நான் இப்போ இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் மாடலில் கெட் டேட்டான்னு ஃபங்க்ஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் query வந்து db get select array, இதுதான் செலக்ட் query. இதில் வந்து நீங்கள் என்ன டேபிள் நேம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இப்படி நீங்கள் இந்த ஒரு சிங்கிள் லைன் கொடுத்தாலே அது வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவை இந்த டேபிள்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் வேர் கண்டிஷன் எப்படி போடுறது, செலக்ட் எந்தெந்த காலம்ஸ் மட்டும் நமக்கு பர்டிகுலராக வேணும்னா நீங்கள் இப்போ செலக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த செலக்ட்குள்ளே நீங்கள் இந்த காலம் மட்டும்தான் பர்டிகுலராக வேணும், எனக்கு நேம் மட்டும்தான் வேணும், ஐடி மட்டும் தான் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக இது மாதிரி எழுதி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே எனக்கு இது ஸ்டாரும் போட்டுக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த செலக்ட் கொடுக்கலன்னா அது செலக்ட் ஸ்டார்னே எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து டேட்டா வருதுன்றதை நம்ம பண்ணி பார்ப்போம். இதுவே வந்து இந்த எக்ஸிட் போட்டு ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்குவோம். பிரிண்டார் கொடுக்குறேன். டேட்டாவில் என்ன இருக்குங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டி பேஜை நம்ம ரீலோட் பண்ணும்போது அடிக்குது. முன்னாடி கலர் போட்டேன், சாரி. ரீலோட் பண்ணுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்ற அரேக்குள்ளே மல்டிபிள் அரே வந்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவாக தான் ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு வந்து அரேவாக வேணாம், ஆப்ஜெக்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஆப்ஜெக்டாக எடுக்கிறதுக்கும் இருக்குது. இங்கே நீங்கள் அண்டர்ஸ்கோர் அரே மட்டும் எடுத்து ரிசல்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே அரேவாக இருக்கிறது நீங்கள் ரீலோட் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஜெக்டாக மாறிடும். எல்லாமே ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே அரேவாக எடுக்கிறதே நல்லது. அதனால் நான் அரேவாகவே நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேவாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம அங்கே எப்படி ஃபாரிச் போட்டு எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். டேட்டாவை அங்கே பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம இங்கே டேட்டா ஆஃப் ரிசல்ட்டுன்னு சொல்லி தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அங்கே போய் எடுக்கும்போது அதை நான் ரிசல்ட்டுன்னு தான் எடுக்கணும். இந்த ஒயில் லூப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாரிச்னு மட்டும் போடுறேன். இதில் வந்து ரிசல்ட்டுன்ற அரேக்குள்ளே தான் அது வருது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் டைம்ஸ் அரேவை மாற்றணும். ஸோ ரோஸ் அப்படின்னு இன்னொரு வேரியபிளில் நான் அதை பாஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இப்போ வந்து இது வர ஆரம்பிச்சிடும். இதில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் ஒயில் லூப்பில் நம்ம எப்பயும் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபாரிச்சில் மல்டி டைமென்ஷனல் அரேயில் இருக்கிறது சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக நான் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ரீலோட் பண்ணிங்கன்னா ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாஸ்லாம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே மல்டி டைமென்ஷனல் அரே இங்கே வர்றதை நம்ம ஃபாரிச் மூலமாக இங்கே சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை மாற்றி நம்ம அந்த அரேவை வந்து அந்த டேபிள் HTML-க்குள்ளே அதை வச்சு அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த ரெண்டு பட்டனுக்குள்ளே வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஐடி வச்சு தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் இதில் ஐடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்கோட் பேஸ் என்கோடு 64 என்கோடுன்னு சொல்லி அந்த ஐடியை நான் என்கோட் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி. இப்போ நீங்கள் இதில் கர்சரை இதில் மேலே வச்சிங்கனாலே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல்ட்டுன்னு அந்த URL பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்கோட் பண்ண டேட்டா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி என்கோட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நம்ம எடிட் பேஜில் வந்து டிகோட் பண்ணி எடுப்போம். அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ வியூஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் ஒரு டேட்டாபேஸில் இருந்து நம்ம வியூ பண்ணணும். இதில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை நம்ம ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பேஜினேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி பேஜினேஷன் கோஆர்டினேட்டில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது யூசர் கைடில் போனீங்கன்னா லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்கும். லைப்ரரிஸில் பேஜினேஷனுக்குன்னு ஒரு லைப்ரரிஸ் இருக்குது. அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க.
இதுதான் காமன் சின்டாக்ஸ் பேஜினேஷனுக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கோடு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கு இந்த கோடெலாம் தேவையில்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காமனாக உங்களுக்கு அதில் எத்தனை லிங்க் வரைக்கும் தெரியணுன்றதுக்கு இது நமக்கு தேவையில்லை. யூஆர்ஐ செக்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எல்ல யூஆர்ஐ செக்மெண்ட் 0 இது 1 ஃபஸ்ட்டு பேராமீட்டர், இது செகண்ட் பேராமீட்டர், இது தேர்ட் பேராமீட்டர். இதில் வந்து பேஜ் நம்பர் அந்த எத்தனாவது பேஜ்ன்றது இதில் கவுண்ட் வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து யூஆர்ஐ செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் தேர்ட் செக்மெண்ட்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து தேர்ட் செக்மெண்ட். வேறு பேஜுக்கு நம்ம இப்போ வந்து டிஃபால்ட்டாக 2 வச்சுக்கிடுவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் கவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் ஒன்று போடணும். ஸோ நம்ம வந்து கெட் கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் அதை நம்ம ஃபெச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேயே வந்து அந்த லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். அதனால எக்ஸிட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆல்னு ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கவுண்ட் ஆலில் அந்த டேபிளில் உள்ள டேட்டாஸ் ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கவுண்ட் ஆல் கொடுக்கும்போது இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து நம்ம என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம போடணும். ஸோ பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்டு ஹோம் கண்ட்ரோலரில் வியூ இந்த யூஆர்எல் அதை கொடுத்துடணும். இந்த கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம இப்போ இதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இந்த பேஜினேஷனுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை லோட் பண்ண வேணாம். ஸோ நம்ம அதை வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் போட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 4 இருக்குது. நம்ம ஒரு பெர் பேஜுக்கு வந்து 2 கொடுத்துருக்குறோம். அது 2 1 2ன்னு சொல்லி 2 வந்திருக்கு. ஓகே, இதை எப்படி நம்ம அந்த பேஜுக்கு பாஸ் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இதில் டேட்டாவை ஃபெச் பண்ணியிருக்கிறதுனால இதில் நம்ம பேஜினேஷன் கவுண்ட்டை நம்ம இதில் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பெர் பேஜ் கவுண்ட்டையும் கரண்ட்டாக எந்த பேஜில் இருக்கிறோங்கிறதையும் நம்ம எடுக்கணும். ஸோ யூஆர்எல்ல இருக்கிற அந்த கவுண்ட்டை நம்ம எடுத்தாகணும். ஸோ அது யூஆர்எல்ல இருக்கிற செக்மெண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறதுனா, திஸ் யூஆர்ஐ செக்மெண்ட் 3 அப்படிங்கிறது நாட் எம்டியாக இருந்தால் யூஆர்ஐ செக்மெண்ட் 3 வச்சுக்கிறோம். இல்லைன்னா டிஃபால்ட்டாக 0 வச்சுக்கிறோம். ஸோ இந்த பேஜ் நம்பரையும் நம்ம இந்த பேராமீட்டரை இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகிறத நான் டேட்டா ஆஃப் லிங்க்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு அறைக்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ என்ன டேட்டா நம்ம எவ்வளோ டேட்டா டிஸ்பிளே ஆகணுன்றதுக்கு நம்ம இங்கே கண்டிஷனில் இதை நம்ம இங்கே பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேஜ் என்ன பேஜ் நம்பருங்கிறத இதை அங்கே போய் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் லிமிட்டை வச்சுட்டு இந்த பேஜ் இந்த நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் லிமிட் பேஜ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன query ஒரு ரன் ஆகுறதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த டேபிளை நான் ரீநேம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அது என்ன ரன் ஆகுறத செக் பண்ணி பார்ப்போம். எரர் காட்டும். இதில் வந்து உங்களுக்கு லிமிட் 2ங்கிறது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, query கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து அந்த டேபிள் நேமை ரீநேம் பண்ணிவிட்டு கரெக்டாக டேட்டா கரெக்டாக அதுக்கானது வருதுன்றதை செக் பண்ணுவோம். 2 டேட்டாஸ் தான் வருது. இப்போது இங்கே பேஜினேஷன் பட்டன்ஸ் நம்ம இங்கே வந்து வைக்கணும். ஸோ நம்ம இங்கே லிங்க்ஸில் நம்ம அறையில் பாஸ் பண்ணியிருந்ததை அங்கே வியூ பேஜுக்கு நம்ம இன்னும் எக்கோ பண்ணலை.
ஸோ அதை நான் இங்கே எக்கோ பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்கோ பண்ணும்போது இங்கே உங்களுக்கு இந்த டிவ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ 1 2ன்றது லிங்க்கு வந்திருக்கு. ஏன்னா நான் இங்கே டோட்டலி 2 டேட்டாஸ் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 2 டேட்டாஸில் மொத்தம் 4 டேட்டா மொத்தம் இருக்குது. அதில் 2 பேஜ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்னு இங்கே வருது. ஸோ 1ன்னு கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் டேட்டா வருது. சரி 2ன்னு கிளிக் பண்ணும்போது யூஆரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ்ன்றது டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆங்கர் டேக் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டிவுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேக் மட்டும் வர மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்பில் ஸ்டைல் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பூட்ஸ்ட்ராப் ஏற்ற மாதிரி டிசைன்ஸ். இந்த கோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருப்பேன்னா, யுவல் கிளாஸ் வந்து பேஜினேஷன் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு எல்ஐ ஆங்கர் டேக் கொடுத்தா தான் அது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் அந்த மாதிரி கிளாஸ் அப்ளை ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த பேஜினேஷன் இன்சியலைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த கான்ஃபிகில் அதை நான் செட் பண்ணியிருக்கேன். என்ன போட்டிருக்கேங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பூட்ஸ்ட்ராப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதனால நான் அந்த யூஎல்எல் இங்கே கொடுக்குறேன்னு. இதை போய் நான் இப்போ அங்கே ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே நான் ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் அப்ளை ஆகி நான் எதை கிளிக் பண்ணுறனோ அதில் ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆகுது. கரெக்டாக டிசைன்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் அங்கே கொடுத்துருந்த யூஎல்எல்ஐ வந்து உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த யூஎல் அந்த கிளாஸ் பேஜினேஷன் வந்திருக்கு, எல்ஐ ஆட் ஆகிருக்கு. கரண்ட்டாக என்ன பட்டனில் நான் ஆக்டிவாக இருக்கணும் அந்த ஆக்டிவ் கிளாஸும் ஆட் ஆகிருக்கு. மேலே அந்த டிசேபிள் பட்டன் ஒன்று கொடுத்துருந்தேன், அதுவும் உங்களுக்கு அந்த எல்லையும் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம வந்து எடிட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பேஜினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.